ஸோ கைஸ் சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட்டோட ஒரு ஷார்ட்டான ரிவ்யூ வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து மெயின் ஈவெண்ட்லேருந்தே வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜேலன் புருன்சன் வந்து வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜேலன் புருன்சனோட ஹிஸ்ட்ரியை வந்து காட்டுறாங்க. ஸோ ஜேலன் புருன்சன் வந்து எப்படி வந்து என்பிஏல வந்து இருந்தார், எப்படி வந்து அவர் வந்து 53 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு நியூயார்க் டீமுக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேலன் புருன்சன் வந்து பேக் ஸ்டேஜ்லேருந்து வந்து வராரு. அண்ட் அங்கே வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து மீட் வந்து பண்ணுறாரு ஜேலன் புருன்சனை. அண்ட் ஜேலன் புருன்சன் அண்ட் ஓடிசி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து தரமாக வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க, என்ட்ரன்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆரா ஃபார்மிங்காக வந்து இருக்கும் ரெண்டு பேரோட என்ட்ரன்ஸும். ஸோ ஜேலன் புருன்சனும் பார்த்தீங்கன்னா அந்த வீத ஒன்ஸோட சைனை வந்து காட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு கஸ்டம் டைட்டில் வந்து கிஃப்ட் பண்ணுறாரு நம்ம ஜேலன் புருன்சனுக்கு. ஸோ அவர் வந்து என்ன வந்து சொல்கிறாருன்னா, எவ்ரி சாம்பியன் கிட்ட வந்து ஒரு சாம்பியன்ஷிப் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து உனக்கு வந்து ஒரு சாம்பியன்ஷிப் வந்து தரேன். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு சாம்பியன்ஷிப் வந்து எடுக்கிறாரு. வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மாதிரியே வந்து இருக்கும். ஆனால் அந்த சாம்பியன்ஷிப்போட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து இருக்கும். ஏன்னா ஜேலன் புருன்சனோட டீம் கலர் வந்து ப்ளூன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ளூவில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த சாம்பியன்ஷிப் வந்து ஜேலன் புருன்சனுக்கு வந்து தராரு. அண்ட் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்பை வந்து ரைஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மைக் வந்து எடுக்கிறாரு. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்கிறாரு, நியூயார்க் சிட்டி எம்எஸ்ஜி அக்னாலேஜ் அஸ்ன்னு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் வந்து அக்னாலேஜ் வந்து பண்ண சொல்கிறாரு. அண்ட் அங்கே இருக்கிற க்ரௌடும் பார்த்தீங்கன்னா தரமாக வந்து அவங்கள வந்து அக்னாலேஜ் வந்து பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று வந்து ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நம்ம செத் ஃப்ரிக்கின் டாலன்ஸோட தீம் சாங் வந்து ப்ளே ஆகுது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜேலன் புருன்சன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க, ஏன்டா இவெல்லாம் வந்து வரான்னு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸும் ஜேலன் புருன்சனும் பார்த்தீங்கன்னா ஃபுல் செலிப்ரேஷன் மூடில் வந்து இருந்தாங்க. ஸோ செம்மையாக பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் வந்து பண்ணின்னு இருந்தாங்க. ஸோ அது நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம செத் ராலன்ஸோட தீம் சாங் வந்து ப்ளே ஆயிடுச்சு. அண்ட் செத் ராலன்ஸ் வந்து வருவார்னு வந்து பார்த்தா, ஆனால் செத் ராலன்ஸ் வந்து வரல, வேறு யாரும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ஸோ வேறு டீமோட NBA பிளேயர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்துடுறாரு. அண்ட் அவரை பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேலன் புருன்சனோட மூஞ்சி கூட வந்து லைட்டாக வந்து டென்ஷன் வந்து ஆயிடுது. அண்ட் ரிங்குக்குள்ளே வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம செத் ஃப்ரிக்கின் டாலன்ஸ் வந்து வந்துடுறாரு. அண்ட் அட்டாக் வந்து பண்ண ஆரம்பிச்சிடறாரு நம்ம ரோமன் ரெயின்ஸ் மேலே. ஸோ ரோமன் ரெயின்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா கிக்கு பஞ்சு எல்லாமே வந்து அடிக்கிறாரு அவரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம செத் ராலன்ஸ் வந்து சொல்கிறாரு, இன்னைக்கு வந்து நான் வந்து உன்னை வந்து முடிக்க போகிறேன். ஸோ சேர் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் வந்து போடலான்னு வந்து பார்ப்பாரு நம்ம செத் ராலன்ஸ். ஆனால் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேலன் புருன்சன் வந்து வந்துடுறாரு, தடுக்கிறாரு நம்ம செத் ஃப்ரிக்கின் டாலன்ஸை. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செத் ராலன்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் வந்து ஆயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு சூப்பர்மேன் பஞ்சை வந்து அடிச்சிடுறாரு நம்ம செத் ராலன்ஸுக்கு. தென் ஒரு ஸ்பியர் கூட வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து போட்டுறாரு செத் ராலன்ஸுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த NBA பிளேயரும் அண்ட் செத் ராலன்ஸும் வந்து போயிடுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து போயிடுறாங்க. ஸோ செத் ராலன்ஸ் வந்து வெறும் இங்கே அடி வாங்குறதுக்காக தான் வந்து வந்தார். ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபன்னியாக வந்து இருந்துச்சு அவர் வந்து போகும்போது. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வந்து நம்மளோட ஜேலன் புருன்சன் கிட்ட வந்து தராரு. ஒரு சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டில் வந்து மாட்டி விட்டுறாரு. இன்னொரு சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா அவர் வந்து கையில் வந்து கொடுத்துறாரு. அண்ட் ஜேலன் புருன்சன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராஃபி வந்து கொடுக்குறாரு நம்ம ஓடிசி கிட்ட. ஸோ நம்ம ஓடிசி பார்த்தீங்கன்னா ட்ராஃபி வந்து வச்சிருக்காரு. அண்ட் ஜேலன் புருன்சன் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாம்பியன்ஷிப்பை வந்து வச்சிருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் செலிப்ரேஷன் மோடில் வந்து இருக்காங்க. அண்ட் ஓடிசி அண்ட் நம்மளோட MVP பிளேயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து செலிப்ரேட் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட் வந்து முடிஞ்சிடும், இந்த செக்மெண்ட்டும் வந்து முடிஞ்சிடும். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டாக் டீம் மேட்சை பற்றி வந்து பேசலாம். ஸோ டாக் டீம் மேட்ச்சில் வந்து என்ன வந்து நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய மூமெண்ட்லாம் வந்து பார்ப்போம். ஒரு மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து கோடி கட்டர் வந்து போடலான்னு வந்து பார்ப்பாரு. ஆனால் குந்தர் வந்து தள்ளிடுவார். அந்த கோடி கட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் மேலே வந்து வீழ்ந்துடும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்கோட மூஞ்சில் கூட வந்து ரத்தம்லாம் வந்து வந்துடும். தென் ரெஃப்ரி கூட வந்து இங்கே வந்து வீழ்ந்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சாமி ஜெயின் அண்ட் குந்தர் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கலாம்னு வந்து பார்ப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க வந்து முடியல. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து என்ன பார்க்குறோன்னா, நம்ம குந்தர் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்பை வச்சு வந்து நம்ம கோடி ரோட்ஸை வந்து அடிக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து பவர் பாம் வந்து போடுறாரு. நியூ ரெஃப்ரிக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து பண்ணுறாரு. அண்ட் நியூ ரெஃப்ரியும் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ஓடி வந்து வராரு. 1-2 வந்து ஆகுது. தென் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நிக்காலிஸ் வந்து இழுத்துறாரு நம்ம ரெஃப்ரியை. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து சாம்பியன்ஷிப் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் வந்து நம்ம நிக்காலிஸ் வந்து அடிக்கிறாரு. தென் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து போகிறாரு, ஒரு GTS வந்து போகிறாரு. அண்டு கோடியர்ஸ் வந்து ட்ராக் பண்ணி பின்ஃபால் வந்து பண்ணிடுறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடி ரோட்ஸ் அண்ட் சிஎம் பங்க் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஸோ சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1-on-1 மேட்ச் தான் வந்து பார்க்க போகிறீங்க பிட்வீன் நம்மளோட சிஎம் பங்க் அண்ட் கோடி ரோட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100% வந்து கன்ஃபார்ம் தான் நிக்காலிஸ் வர்சஸ் குந்தருக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் சிஎம் பங்க் வர்சஸ் நம்ம கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. ஆனால் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் கிட்ட வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியன்ஷிப் வந்து கொடுப்பாரு. அண்ட் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப் வந்து
தூக்கி போடுற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடி ரோட்ஸோட கண்ணிலேயே வந்து அது வந்து படும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து நோட்டீஸ் பண்ணாமே வந்து போயிடுவார் போல். ஸோ அது வந்து வேணும்னே வந்து பண்ணாங்களா இல்லை தெரியாமல் வந்து பண்ணாங்களான்னு வந்து தெரியல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா மாறிடும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லைரா வெல்கேரியா வந்து பேலியை வந்து டிஃபீட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம லைரா வெல்கேரியா பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம டேன் ஹவுசன் கூட வந்து ஜெயிச்சிட்டாரு. ஸோ இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து இருந்துச்சு. டேன் ஹவுசன் வர்சஸ் ஜேடி மெக்டோனாக்கான மேட்ச். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மினி ஹவுசன்ஸை வந்து பார்த்தோம். அண்ட் இன்னொரு NBA பிளேயர் கூட வந்து வந்தாருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஷோ வந்து NBA அரௌண்டில் தான் வந்து இருந்துச்சு. அண்ட் நம்மளுக்கு வந்து நியூ WWE உமன் டேக் டீம் சாம்பியன்ஸ் கூட வந்து கசிட்டாங்க. அது வந்து ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸு. ஸோ ப்ரீபெலா அண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா தன்னோட டைட்டில் வந்து தோத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நடந்திருக்கு இன்னைக்கான சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட்டில். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ரேட் பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ 5 ஸ்டாருக்கு வந்து இந்த ஷோக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டார் வந்து தருவீங்க. அண்ட் ரோமன் ரெயின்ஸோட செக்மெண்ட் அண்ட் டாக் டீம் மேட்ச். ஸோ அதை பற்றி வந்து நீங்கள் வந்து உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதில் இந்த வீடியோக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.